வெல்கம் டு சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் பண்ணிடுங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் செலினியம் அவைலபிள் இருக்குது. ஸோ அதாவது லெவல்ஸ் ஆஃப் செலினியம் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸோ இல்லை வந்து காம்பனன்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ என்னென்ன காம்பனன்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக வந்து 3 காம்பனன்ட் தான். ஸோ ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் ஐடிஇ, ஸோ இன்னொன்று வந்துட்டு செலினியம் வெப்டிரைவர், தேர்டு ஒன்று வந்துட்டு ஓகேங்களா ஸோ செலினியம் கிரிட். ஓகேங்களா ஸோ இந்த மேஜராக இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான் நமக்கு வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா செலினியம் ஐடிஇ. ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து செலினியம் ரிலீஸ் பண்ண ஒரு வெர்ஷன். ஓகேங்களா ஸோ அது வந்து வெர்ஷன் 1 சொல்லலாம். ஸோ ஐடி இஸ் நத்திங் பட் ஸோ இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த செலினியம் ஐடிஇ வந்துட்டு இனிஷியலாக மார்க்கெட்டில் வரும்போது இதை என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங்க்கு. ஸோ ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா நம்ம மொபைல் கேமராவில் நம்ம எப்படி வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்தாலும் அதே செட் ஆஃப் வீடியோ தான் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக போகுது, அதே மோஷன்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ப்ளே ஆக போகுது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஃப்ளோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை வந்து திருப்பி வந்து ப்ளேபேக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் வந்துட்டு ரெக்கார்ட் அண்ட் ப்ளேபேக் டெஸ்டிங். ஸோ இனிஷியலாக இந்த செலினியம் ஐடி வந்துட்டு மார்க்கெட்டில் லான்ச் ஆகும்போது 2 ப்ரௌசரில் தான் வந்து சப்போர்ட் ஆச்சு. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரோம், அதுக்கப்புறம் வந்து ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ இந்த 2 ப்ரௌசர்லையும் சப்போர்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் நத்திங் பட் பிளக்இன். இந்த பிளகின்ஸ் ஆட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த 2 ப்ரௌசர்ல வந்து சப்போர்ட் ஆகும். ஸோ பிளகின்ஸ் வந்து நார்மலாக எங்கேருந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டோர்ல இருந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் குரோம் ஸ்டோர் போயிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா செலினியம் ஐடி. ஸோ ஜஸ்ட் செலினியம் ஐடி வந்து சர்ச் பண்ணிடுங்க. ஸோ செலினியம் ஐடின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ செலினியம் hd.org நான் வந்து ஆல்ரெடி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரிமூவ் ஃப்ரம் குரோம் உங்களுக்கு வந்து ஆட் டு குரோம்னு ஒரு பட்டன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ரைட் கார்னரில் அந்த ப்ரௌசரில் ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோகோ இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆட் ஆயிரும், ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ ஜஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ எப்படி நம்மளுக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆச்சோ அதே மாதிரி இங்கே ஒரு ஐடி வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம எந்த ஐடி ஓப்பன் பண்ணாலும் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணோம். ஸோ பார்த்தீங்கன்னா கிரியேட் அ நியூ ப்ராஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் நேம் வந்து நான் வந்து கிரியேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா ஸோ அப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ரெக்கார்ட் அண்ட் பிளேபேக் டெஸ்டிங் வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அதாவது நம்ம என்ன ஆக்ஷன் பண்ண போகிறோமோ அது வந்து ரெக்கார்ட் ஆக போகுது. அப்போ நம்ம ஆக்ஷன்றது நம்ம ஏதாவது ஒரு வெப்சைட்டில் தான் நம்ம வந்து பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் google.comல போயிட்டு ஏதோ ஒன்று சர்ச் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு சர்ச் பண்ணால் எனக்கு சர்ச் ஆகுதா, இப்போ அதான் வந்துட்டு என்னோட டெஸ்ட் கேஸ் அப்படின்னா லைக் இதோட யூஆர்எல்ல கொண்டு போய் நான் இங்கே பார்த்தீங்கன்னா பிளேபேக் பேஸ் யூஆர்எல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ரைட் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த ரெக்கார்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு தனியாக ஒரு ப்ரௌசரில் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுது. கீழே வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெசேஜ் வந்து நம்மளுக்கு பாப்புலேட் ஆகுது. ஸோ செலினியம் ஐடி இஸ் ரெக்கார்டிங் விச் மீன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோமோ அது ரெக்கார்ட் ஆக போகுது. ஸோ ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரெக்கார்ட் இஸ் கிளிக். ஸோ ஜஸ்ட் இப்போ நான் மதுரை அப்படின்றத டைப் பண்ணுறேன். டைப் பண்ண வந்து என்ட்ரு கொடுக்குறேன். ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன ஆக்ஷன் பண்ணணும் இந்த ஆக்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து பின்னாடி வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஃப்ளோவை வந்து நான் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கேஸ் நேம் லைக் கூகுள் சர்ச் அப்படின்றத நான் வந்து கொடுத்துறேன். இப்போ இதை திருப்பி நான் ப்ளே பண்ணேன் அப்படின்னா அதே ஃப்ளோ எனக்கு ரிப்ளிகேட் ஆகும். ஓகேங்களா ரிப்ளிகேட் ஆகி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக் மார்க் வருது. இப்போ எப்போ இது வந்து ஃபெயில் ஆகுதோ அப்போ வந்துட்டு ஏதோ அந்த ஃப்ளோவில் வந்து மிஸ்டேக் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்க ஜென்ரலா கேட்கலாம். ஸோ அப்போ எல்லா சினாரியுமே வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி திருப்பி வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாமே. ஸோ எதனால இந்த செலினியம் ஐடி வந்து நம்ம வந்து யூஸ் பண்றதில்ல அப்படின்னு. இப்போ செலினியம் ஐடி வந்து நம்ம எங்கேயுமே யூஸ் பண்றது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் ஹெட்ஸ் அப் தான் நான் வந்து குடுக்குறது. ஸோ இந்த செலினியம் ஐடியில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு மெயினா வந்து 3 ஃபீல்ட் இருக்கு. ஸோ ஒண்ணு வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கமெண்ட், டார்கெட், வேல்யூ. ஸோ இத அப்சர்வ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு கமெண்ட்ல என்ன இருக்கு அப்புட்ன்னா, நம்ம என்ன ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமோ, எல்லா ஆக்ஷன்ஸும் நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ ஒரு ப்ரௌசர ஓப்பன் பண்ணோம். நெக்ஸ்ட் நான் கிளிக் பண்ணேன், டைப் பண்ணேன். ஸோ சென்ட் கீஸ் இன் தி சென்ஸ் ஒரு வேல்யூ நம்ம பாஸ் பண்றோம் அப்படின்னா, அது வந்து சென்ட் கீஸா வந்து கன்சிடர் பண்ணும். ஓகேங்களா? ஸோ அப்ப இது யூசர் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எங்க ரெக்கார்ட் ஆகுது அப்படின்னா, கமெண்ட்ல வந்து நம்மளுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூல பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம யூசர் ப்ரொவைட் பண்ற இன்புட் எல்லாமே வந்துட்டு இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் மதுரை பாஸ் பண்ணது, தென் வந்து என்டர வந்து கிளிக் பண்ணது. ஸோ இது வந்து யூசர் இன்புட். தென் இந்த டார்கெட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இப்ப ஏதாவது ஒரு லைன வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து கமெண்ட். ஸோ இது வந்து டார்கெட், இது வந்து வேல்யூ. ஸோ இப்ப இந்த டார்கெட்ட நான் டிராப் டவுன் கிளிக் பண்ணேன்னா, எனக்கு ஏதோ நேம் இஸ் ஈக்குவல் டூ கியூ, ஏதோ சம்திங் சிஎஸ்எஸ், எக்ஸ்வாத் எம்திங் ஏதோ நெறைய இருக்கு. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ஃப்ரண்ட் எண்டுன்னு இருந்தா, இப்ப இதான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் எண்டு. ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருந்தா கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ஒரு பேக் எண்ட் இருக்கும். ஸோ நம்ம பேக் எண்ட்ல இருக்க எலமெண்ட்ஸ ஆக்சஸ் பண்ணி தான் நம்ம ஆட்டோமேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப இதான் சர்ச் பார். இப்ப இதுக்கான நான் பேக் எண்ட் கோட நான் பார்க்கணும்னு நான் நினைச்சேன் அப்படின்னா, ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு கீழ பார்த்தீங்கன்னா, இன்ஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட்ட கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டுக்கான பேக் எண்ட் கோடு வந்து எனக்கு வந்து இங்க வந்து ஹைலைட் ஆகும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த பேக் எண்ட் கோட் வந்து ஒரு இடத்துல ஹைலைட் ஆயிருக்கு. இதுக்கு மேல நான் மவுஸ ஹோவர் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு யூஐலயும் இந்த ஃபீல்டு வந்து எனக்கு வந்து ஹைலைட் ஆகுது. ஓகேங்களா? அப்ப இது என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேம் இஸ் ஈக்குவல் டூ கியூன்னு இருக்கு. அப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரன் ஆகும்போது, அந்த பேக் எண்ட்ல இருக்க இந்த ப்ராப்பர்ட்டீஸ வந்து கேப்சர் பண்ணி ஸ்டோர் பண்ணிருது. இப்ப பார்த்தீங்கன்னா, நேம் இஸ் ஈக்குவல் டூ கியூன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. அத தான் இங்க வந்து சேவ் பண்ணிருது. அப்ப நம்ம நெக்ஸ்ட் டைம் ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபை பண்ணி, அந்த ப்ராப்பர்ட்டியோட ரெஸ்பெக்டிவ் யூசர் ஆக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதனால தான் நம்ம திருப்பி நம்ம ரன் பண்ணா, நம்மளால வந்துட்டு அதே இது நம்மளால ரன் பண்ண முடியுது. ஸோ பேசிக்கா என்ன நடக்குது அப்புட்ன்னா, நம்ம ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இட் வில் ஜெனரேட் செலினிஸ் கமாண்ட். தென் இத வந்து நம்ம வந்து ப்ளே பண்றோம். ஸோ செலினிஸ் கமாண்ட் இஸ் நத்திங் பட் இந்த டார்கெட்ல நம்மளுக்கு கேப்சர் ஆயிருக்க அந்த பேக் எண்ட் எலமெண்ட்ஸ் தான். ஸோ அப்ப அந்த டார்கெட்ல வந்து என்ன இருக்கும் அப்புட்ன்னா, பேக் எண்ட் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அப்ப இனிஷியலா வந்து ஒரு ஆட்டோமேஷன் வந்து இப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. நம்மளுக்கு வந்து எந்த ஸ்கிரிப்ட் தேவையோ அத வந்து ரெக்கார்ட் பண்ணிருவாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ப்ளே பண்ணி வைப்பாங்க. அது கரெக்ட்டா ஒர்க் ஆச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட் கேஸ் பாஸ். இல்ல அத ப்ளே பண்ணும்போது நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஃப்ளோ ஒர்க் ஆகல அப்படின்னா, அது வந்து டெஸ்ட் கேஸ் வந்து ஃபெயில் நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இந்த செலினியம் ஐடி யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு வந்து நெறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ அந்த செலினியம் ஐடிய வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இத வந்து இன்லைன் கமாண்ட் ரன்னர்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்லைன் கமெண்ட் ரன்னர் அப்டின்னா என்ன மீனிங் அப்டின்னா, நம்ம என்ன கமெண்ட் குடுக்குறோமோ, அந்த கமெண்ட்ட மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கமெண்ட் இன் த சென்ஸ் இந்த இந்த கமெண்ட்ஸ்ல வந்து இங்க என்னென்ன ரெக்கார்ட் ஆயிருக்கோ, இந்த கமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அத தாண்டி வேற எந்த கமெண்ட்டும் நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ இன் கேஸ் நம்ம ரன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு யுஆர்எல் வந்து இல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்லோவா இருக்கு, இல்ல அந்த வெப்சைட் வந்து ஸ்லோவா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு லோட் ஆகுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அப்ப அந்த மாரி இடத்துலலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே அப்படின்ற அந்த காமன் சென்ஸ் வந்துட்டு இந்த செலினியம் ஐடிக்கு வந்து இருக்காது. அதாவது எதையுமே வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. இப்ப டக்குனு ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துட்டு அரைஸ் ஆச்சு அப்படின்னா, அத வந்து ஹேண்டில் பண்ண தெரியாது. ஓகேங்களா? ஸோ பேசிக்கா இந்த செலினியம் ஐடி யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏத்த மாரி எதையுமே ஆப்டிமைசேஷன் வந்து நம்மளால பண்ண முடியாது. ஸோ கோட் ஆப்டிமைசேஷன் இஸ் நாட் பாசிபிள்.
ஸோ இந்த ரீசன்னால இப்போ இந்த செலினியம் ஐடி வந்து நம்ம எங்கேயுமே வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஃபார் தியரட்டிக்கல் பர்பஸ் மட்டும் நான் வந்து ஹெட்ஸ்அப் கொடுத்துட்டேன். தென் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ் எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு அடுத்து ஒரு வெர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அன் செலினியம் ஆர்சி. ஸோ ஆர்சி இஸ் நத்திங் பட் ரிமோட் கண்ட்ரோல். ஸோ இதில் என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய சர்வர்ஸ் அண்ட் லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ இது இன்ட்ரடியூஸ் பண்ணனால நம்மளுக்கு என்னாச்சு அப்படின்னா நம்மளால வந்து கோட் ஆப்டிமைசேஷன் பண்ண முடிஞ்சுச்சு. தென் வந்துட்டு மல்டிபிள் ப்ரௌசர்ஸ், ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னா க்ரோம் அண்ட் ஃபயர்ஃபாக்ஸில் தான் ரன் ஆச்சு. பட் இந்த ஆர்சி யூஸ் பண்ணி நம்ம எல்லா ப்ரௌசர்லையும் நம்மளால ரன் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ தை இன்ட்ரடியூஸ் சர்வர்ஸ் அண்ட் லைப்ரரிஸ் ஃபைல். ஓகேங்களா? தென் இதை யூஸ் பண்ணி நம்ம ஆல் பாசிபிள் ஆட்டோமேஷன் வந்து நம்மளால பண்ண முடிஞ்சுச்சு. அப்போ இதுல இருந்து அந்த பக்ஸ் எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு அப்டேட்டட் வெர்ஷன் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ விச் இஸ் கால்ட் அஸ் அன் செலினியம் வெப் டிரைவர். அப்போ இப்போ நம்ம ஆட்டோமேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ தி செலினியம் வெப் டிரைவர் தான். ஸோ இந்த செலினியம் ஆர்சியோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் செலினியம் வெப் டிரைவர். ஸோ நான் காம்பனன்ட் சொல்லும்போது இந்த ஆர்சியை மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா இது ஜஸ்ட் அன் அப்டேட்டட் வெர்ஷன் ஆஃப் அன் வெப் டிரைவர். ஸோ இதே வெர்ஷனை தான் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோன்றதுனால இதை வந்து அஃபிஷியலாக இப்போ மார்க்கெட்டில் வந்து டிப்ரிஷியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிறது செலினியம் ஐடி அண்ட் செலினியம் வெப் டிரைவர். ஸோ அப்போ அந்த வெப் டிரைவர் யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி கோடை வந்து கஸ்டமைசேஷன் பண்ணி நம்மளால வந்து ஆட்டோமேஷன் வந்து நம்மளால பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ நம்ம கோர்ஸ் ஃபுல்லாமே இந்த ட்ரைனிங் ஃபுல்லாமே நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஃபார் ஆட்டோமேஷன். ஸோ வி ஆர் கோயிங் டு யூஸ் அன் செலினியம் வெப் டிரைவர். ஸோ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் ட்ரைனிங்க்கு எங்களோட லேர்ன் மோர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சமையல் முதல் சாஃப்ட்வேர் வரை.